ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 9வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகத்தோட தலைப்பு பிரம்மண தபக புவன நிர்மிதிஷ்ச, அதாவது பிரம்மாவின் தவமும் உலக சிருஷ்டியும் என்பதாகும். 7வது தசகத்திலேயே தப்பன்னு பகவான் ஒலி எழுப்பி பிரம்மாவை தவம் செய்ய தூண்டுகிறார். பிரம்மாவும் தவம் செய்கிறார். பகவான் அவருக்கு வைகுண்ட தரிசனத்தை தருகிறார் என்று பார்த்தோம். 7வது தசகத்தில் சொல்லப்பட்டது பிராகிருத பிரளயம் முடிந்த பிறகு பகவான் முதல் பிரம்மாவை படைத்த பொழுது நடந்தவைகள். இப்பொழுது சொல்வது எதை பற்றி? பிரம்மாவின் ஒரு பகல் 1000 சதுரிகம், இரவு 1000 சதுரிகம். இது அவருக்கு ஒரு நாள். அந்த நாள் அந்த கல்பம் முடிந்து மறுநாள் மீண்டும் பிரம்மா பகவானோட நாபியிலிருந்து தோன்றுவார். மீண்டும் தவம் செய்து சிருஷ்டியை செய்வதற்கான ஞானத்தையும் தான் யார் என்கின்ற ஞானத்தையும் பகவானிடமிருந்து பெற்று தன் சிருஷ்டியை தொடங்குவார். இப்போது நாம் பார்ப்பது நைமித்திக பிரளயம் முடிந்த பின், அதாவது பிரம்மாவோட பகல் முடிஞ்ச உடனே அவரோட இரவு வரும் இல்லையா, அவர் தூங்க போவார் இல்லையா, அப்போது நைமித்திக பிரளயம். அந்த நைமித்திக பிரளயம் முடிந்த பின் புதிய கல்பம் ஒரு நாள் முடிஞ்சுடுறது, புதிய கல்பம் ஆரம்பிக்கிறது. அந்த புதிய கல்பத்தில் பிரம்மா பகவானின் நாபியில் மீண்டும் உதிப்பது, மீண்டும் தவம் செய்வது என்பதை பற்றியாகும். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்திதஸ்ஸ கமலோத்பவஸ், स्थितस्य कमलोद्भवस्, तव हि नाभिपङ्केरुहे, तव हि नाभिपङ्केरुहे, कुतस्विदितमम्बुधो, कुतस्विदिदमम्बुतो, उदितमित्यनालोकयन्, उदितमित्यनालोकयन्, तदीक्षणकुतूहलात्, तदीक्षणकुतूहलात्, प्रतिदिशं विवृत्ताननः, प्रतिदिशं विवृत्ताननः, चतुर्वदनदामगात्, चतुर्वदनदामगात्, विकसदष्टदृष्ट्यम्बुजाम्, विकसदष्टदृष्ट्यम्बुजाम्. स्थितस्स कमलोद्भवस्, तव हि नाभिपङ्केरुहे, स्थितस्य कमलोद्भवस्, तव हि नाभिपङ्केरुहे, कुतस्विदितमम्बुधो, उदितमित्यनालोकयन्, कुतस्विदिदमम्बुतो, उदितमित्यनालोकयन्, तदीक्षणकुतूहलात्, प्रतिदिशं विवृत्ताननः, तदीक्षणकुतूहलात्, प्रतिदिशं विवृत्ताननः, चतुर्वदनदामगात्, विकसदष्टदृष्ट्यम्बुजाम्, चतुर्वदनदामगात्, विकसदष्टदृष्ट्यम्बुजाम्. இப்போ இந்த ஸ்லோகத்தோட பதங்களை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாம். ச கமலோத்பவக, தாமரையில் உதித்தவரான அந்த பிரம்மா, தவ உங்களுடைய, நாபி பங்கேருகே உங்களோட நாபி கமலத்திலேயே, அதாவது அந்த உந்தி தாமரையிலேயே, ஸ்திதக அதிலே உட்காண்டிருக்கார் அமர்ந்து கொண்டு, அம்புதவ் இந்த கடலில், அதாவது அவரை சுற்றி இருக்கிற பிரளய கடலில், குதஸ்வித்து எந்த இடத்திலிருந்து, இதம் உதித்தம் இந்த தாமரை வந்திருக்கு, எந்த இடத்திலிருந்து உதித்தது அல்லது தோன்றியது, இது அனாலோகயன் என்று சிந்தித்து அவருக்கு எதுவும் புரியலை, புலப்படலை. தத் ஈக்ஷண குதூகலாத், அந்த மலரின் மூலத்தை அல்லது அது தோன்றிய இடத்தை பார்க்கணும். ததீக்ஷணம் அந்த ஆசை இருந்ததுனால, அந்த ஆவல்னால, பிரதிதிசம் திசை தோறும், அதாவது 4 திசையிலையும், விவருத்தானனக முகத்தை திருப்புறார், விகசத் நன்றாக மலர்ந்த, அஷ்டதிருஷ்டி அம்புஜாம் 8 கண்களை உடையவராக. எப்படிப்பட்ட 8 கண்கள்?
தாமரை போன்ற அம்புஜம்னா தாமரை போன்ற 8 கண்களை உடையவராக சதுர்வதனதாம் 4 முகனாக ஆனார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்திதஸ்ஸ கமலோத்பவஸ் தவ ஹிநாபிபங்கேருஹே குதஸ்விதிதமம்புதோ உதிதமித்யநாலோகயன் ததீக்ஷண குதூகலாத் பிரதிதிசம் விவ்ருத்தானனஹ சதுர்வதனதாமகார் விகசதஷ்ட திருஷ்டியம்புஜாம். பகவான் பாத்மகல்பத்தில் பிரம்மாவை படைச்ச பிறகு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பட்டதிரி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, தங்கள் நாபிக்கமலத்தில் பிரம்மா உட்காண்டிருந்தார். தாமரையில் உதித்தவரான அந்த பிரம்மாவுக்கு இந்த பிரளயக்கடலில் இந்த தாமரை இருக்கே, இது எங்கேருந்து வந்தது, இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. இந்த தாமரை மலரோட தோற்ற பகுதி அது எங்கேருந்து வந்திருக்கு, மூலம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆவல் ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணுறாராம், தன்னோட முகத்தை 4 பக்கமும் திருப்புறார். அப்போ அப்படி திருப்பும்போது அப்படி திரும்ப திரும்ப திருப்பி எங்கேருந்து வந்திருக்கும்னு அவர் யோசித்து பார்க்குறச்ச என்ன ஆச்சான், அவருக்கு தாமரை போன்ற மலர்ந்த தாமரை போன்ற 8 கண்களை உடைய 4 முகங்கள் தோன்றிவிட்டதாம். அதாவது இந்த தாமரை எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசித்து 4 திசைகள்லையும் முகத்தை திருப்பினதுனால பிரம்மாவுக்கு 8 கண்களோட 4 முகங்கள் தோன்றிவிட்டது என்று ஸ்ரீ பட்டதிரி சொல்வது ரொம்ப ரசமாக இருக்கு இல்லையா?